கருத்துடைய பரிசமட அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவசத்தில் பிரவேசிக்க தேவன் இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசத்து கடன் சொல்லுவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான்காம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தங்களும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமை வல்லமையும் சதாகாலமும் உண்டாயிருப்பதாக. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்துள்ள பலத்தின்படி செய்ய கடவான். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படியாக செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாக்காலில் உண்டாயிருப்பதாக. இங்கே பேதுரு நிருபங்களை எழுதுகிற பிரகாரம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள்படி போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி செய்ய கடவான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் 2 சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறான். ஒன்று பரலோகத்துக்குரிய ஒரு காரியங்கள், ஒன்று பூலோகத்துக்குரிய காரியங்கள். பரலோகத்துக்குரிய காரியம் என்பது ஒரு காரியங்களாக போதிக்கப்படும் போது இந்த வேத அடிப்படையாக இருக்கப்பட வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி போதித்து மனிதன் வாழ வேண்டும். அதே போல் நம்ம வாழுகிற வாழ்க்கையில் ஒரு உதவி செய்யப்பட என்பது வேதம் சொல்கிறது. அந்த உதவி எதன் அடிப்படைக்குள்ளாக இருக்கப்படும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பலத்தின் அடிப்படைக்குள்ளாக இருக்கணும். அதை மாறி நாம் செய்யக்கூடாது. அதனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த பூமிக்கிற வாழ்க்கையும் ஆவிக்கிற வாழ்க்கை 2 திட்டமிடுகிறார். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நான் பலமுறை சொல்கிற விஷயங்கள், ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு ஊருக்கு போகிற விஷயம் கூட இருக்கலாம், தேவனுடைய ஆலோசனை பிரதானம் செய்யப்பட வேண்டும். அதே போல் பரலோகத்து காரியம், பூலோகத்து காரியங்கள் எல்லாமே இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்க நம்மளோட பலத்துக்கு தகுந்த போல் செய்யணும். பலத்துக்கு மாறி செஞ்சிங்கன்னா நாம் சிக்கிக்கொள்வோம். நீங்கள் நிறைய நம்ம கடன் பிரச்சனை இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலத்துக்கு மிந்தி செய்கிறோம். அதன் அடிப்படைகள் தான் சாத்தா இதாக ஒரு சிக்கலை சிக்க வச்சுட்டு நம்ம அதுலேருந்து விடுபட முடியாமல் தேவனை தேட முடியாமல் நம்ம மடங்கடிச்சிடுவோம். அதில் 2 காரியங்கள் இப்படியே பேதுரு சொல்லுகிறப்ப, ஒன்று இந்த உலகத்தில் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் செய்யப்பட வேண்டும். அதே போல் நம்ம யாருக்கு உதவி செய்ய கடந்து போனாலும் நம்மளோட பலனை பாதுகாத்துக்கொள்ளணும். நம்மளோட பலன் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கிக்கொள்ளுவோம். அதனால் இறைமார்க்கம் தொடர்ந்து ஒரு சில வார்த்தை நாம் தியானம் செய்து கடன் சொல்வோம். வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்போம். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினாலும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறாது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒரு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்படலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஆனால் இறைமானுக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஒரு எந்த ஒரு காரியங்களும் போதித்தாலும் இந்த வேத புஸ்தகம் என்ன எழுதியிருக்கிறோ அதன்படி போதிக்கப்பட வேண்டும். அதே போல் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்ட பிறம் போதித்தால் அவனுக்கு இதில் என்ன நன்மை எழுதியிருக்கோ அது அப்படியே கிடைக்கும். ஒன்று கூட்டினாலும் குறைத்தாலும்படியாக தண்டனை உண்டாகும் என்று சொல்கிறார். என்ன வெளிப்படுத்திய விசேஷத்தில் பயங்கரம் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஒன்று நீங்கள் கூட்டினீங்கன்னா இதில் இருக்கிற வாதைகள் உங்கள் மேலே வரும். ஒன்று குறைத்து போதித்தினாலும் குறைந்து கை கொண்டாலும் இதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய முடியாது. ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பூமியில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அடிப்படை பரிசுத்த வேதாகம் தான். அது எந்த மார்க்கத்தாக இருந்தாலும் சரி, டிஎல்சியாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், மெத்தடிஸ்டாக எந்த ஒரு சர்ச்சையாக இருந்தாலும் எல்லாரும் வைத்திருக்கிறது இந்த வேதம் தான்.
ஆனால் பல உபதேசத்தை தான் பிரிஞ்சு இருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம கொடுக்குற பிரகாரம் இதில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை ஒன்றும் கூட்டவும் குறைக்கவும் கூடாது என்று சொல்கிறது. வானமும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தை அழியாது என்று சொல்கிறார். அந்த வேத புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதன் அடிப்படைக்குள்ள தான் நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோடு வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளையும் நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்ட வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்க வேண்டாம். ஆனால் இறைமார்க்கம் முத மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது அவர் சொல்லுகிறார், நான் அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதி கொடுத்துருக்கிறேனோ அது ஒன்றும் கூட்டவும் கூட குறைக்கவும் கூடாது. இதில் எழுதியிருக்கிற பிரகாரம் நீங்கள் கை கொண்டால் நான் இங்கே எழுதியிருக்கிற எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்தை தொடர்ந்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 17 to 19 வரைக்கும் வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தவுடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளை கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தை நீ பிரவேசித்தும் அதை சுதந்திரித்துக் கொள்வாயாக என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வசனத்தை கருத்தாக கைக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி கைக்கொள்ளும் போது தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன் தன் சந்ததிக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் பாலும் தேனும் ஒரு தேசத்தில் உனக்கு கூட சேர்ப்பேன். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் கருத்தாக கைக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தோட வாசிக்கும். நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோடே ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்று கூட்ட வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்க வேண்டாம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் வாசம் பண்ணுவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்துடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவார், எவ்வளோ நீளம், எவ்வளவு அகலம், எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யப்பட வேண்டும், எந்தெந்த இடத்துல என்ன நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதை தேவன் ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லிட்டார் என்பதனால மோசே ஆலயத்தில் கட்டப்படலை. ஒவ்வொன்றும் அளவு குறித்து கொடுப்பார். 2 கேரு பெண்கள் வைக்கணும், எந்தெந்த படத்தில் வைக்கப்பட வேண்டும். ஆக மகா பரிசுல எங்கெல்லாம் தேவன் பார்த்தீங்கன்னா தொங்குத்திரை, பலிப்பிடம் எல்லாமே அவர் எந்தெந்த இடம் என்று குறிப்பார். நீங்கள் கிறிஸ்தவ மன்றத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனை தொழுது கொள்வது நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுவார், ஒருவர் வெள்ளிக்கிழமை கும்பிடுவாங்க, ஒருத்தர் சனிக்கிழமை கும்பிடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய வசதிக்கு ஏற்றவங்கள கடந்து போகிறார்கள். இங்கே தான் பிரச்சனை உண்டாகிறது. திருச்சபையெல்லாம் பிரிஞ்சிருக்க காரணம் இறைமாருக்கு நாமே சார்ந்து கொள்ள முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதனைக்குள்ளாக பிரச்சனை, தேவனை தொழுது கொள்வத பிரச்சனை. அதன் அடிப்படைக்குள்ளாக தான் தேவனை அவர்கள் எடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்த கவனமாக கை கொள்ளப்பட வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிப்படுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மே வந்து உனக்கு பலிக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்தை உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுக்கும் போது
இப்போ சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதமும் உண்டாகும். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற மனிதன் ஏதோ படைத்து அவர் அனுப்பலை. நாங்கள் தேவையானது எல்லாம் ஏதோன் தோட்டத்தில் உருவாக்கினார். காலங்கள் கடந்து போகும்போது மனிதன் பாவம் செய்ய முற்படும் போது நாம் எப்படிலாம் வாழ வேண்டும் என்று எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துட்டார். நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொள்ளப்படும் போது அதை மெய்யாகவே நாம் அடைந்து கொள்ளலாம். ஆனால் தேவன் வாக்கு மாறாத தேவன். அவர் தன் வார்த்தைகள் ஒப்பிடுகிறார். இந்த வானத்தை பூமியை ஒப்பிடுகிறேன். இந்த வானமும் பூமியை இருந்தாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் அழிவதில்லை. இப்போ தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியவர். ஆனால் இறை சமூகத்தை நாம் தெளிவடைந்து கொள்ள. நீங்கள் கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலமுள்ள திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு. திடீரென்று இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள உள்ளே வர்றவங்க அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துட்றார். வியாதியாக குணமடைஞ்சிடாங்க, திருமணமாக பணம் வேலை வாய்ப்பாக அடிச்சு கொடுத்துட்றார். ஆனால் தேவ ஜனங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. தேவனை தொழுது கொண்டு இருக்க நமக்கு ஏன் சில விஷயம் கிடைக்க மாட்டேது. ஆனால் புதுசாக ஒரு ஆத்மா வந்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாலும் கொடுத்துட்றான் என்று ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு. இப்போ இறை சன்னிதானத்தை கேட்ட ஏன் இப்படி நடக்குது. ஒரு புதுசாக ஒரு ஆத்மாவுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு போயிருங்க. ஒரு பெரிய கேன்சர் வியாதி இருந்தாலும் சுகம் கொடுத்துட்டு போயிடார். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்க நமக்கு ஒரு கால் வலியோடு போக மாட்டேங்குது. இது காரணம் என்ன? இந்த திடீர்னு ஒரு இந்த எண்ணம் உண்டாச்சு. இறைமாருக்கு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு பதிலை சொன்னார். அவன் தேவனை அறியாது இருந்த காலத்தில் அவன் எவ்வளோ பாவம் செய்தாலும் நான் மன்னிக்கிறேன். ஆனால் அவன் கடந்து வரும்போது தன் பாவங்களை அறிக்கை செய்யப்படும்போது அவனை மன்னித்து அவன் தேவைகளை நான் பூர்த்தி செய்து விடுகிறேன். தானே தன் சொந்த ஜனத்தை ஏன் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவனை அறிந்து அவர் பாவம் செய்வதனாலே அவர்களுக்கு நான் நன்மை செய்ய முடியல அப்படின்னு சொன்னார். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு திருமணமாகாத பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்களாம். கடவுளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, திருமணம் தாமதமாகிறது. அப்படின்னா என்னன்னா தன் வாழ்க்கையில் கடவுள் பிரியமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லது காரியங்கள் தடையாகி கொண்டு இருக்கிறது. அதே ஒரு புதிதாக ஒரு பெண்ணு வந்து எவ்வளோ பேர் பாவியாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் தான் அறிக்கை பண்ணப்படும் போது மன்னிக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வாக்கு தத்துவம் தேவ கட்டளை என்னன்னு தெரியாது. அவங்க கடந்து வரும்போது தன் அதுக்கு மனசாப்போடு தன் பாவங்களை அறிக்கை செய்யும்போது மன்னித்து அங்கே நிறைவேற்றி கொடுத்துட்றாரு. ஆனால் தன் சொந்த ஜனம் இப்படி தான் வாழ வேண்டும் என்று அறிந்து தேவனுக்கு உண்மையில்லாதனாலே அது ஒத்தி போகுது. புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் மகா இறக்கமுடையவர். வேதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகாப் ராஜா முதற்கொண்டு தாவீது ராஜா முதற்கொண்டு என்ன நாம் அறிந்து கொள்ளப்பட நாம் செய்கிற பாவங்களுக்கு ஒரு மனிதன் மெய்யாவே மனஸ்தாபப்படும் போது மன்னித்து இரக்கம் பாராட்டுகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட நிலைகளுக்கு கடந்து போகாமல் நாம் இயேசு தோழ்வுகளை கொடுத்துறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் நம்மையை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் அறியாத ஒரு மனிதன் தான் சட்டத்திட்டங்கள் தெரியாதனாலே அவன் பாவம் செய்கிறான். அவன் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்து தான் மனஸ்தாபப்படும் அவன் மன்னித்து அவனுக்கு இரக்கம் செஞ்சுட்டு போயிடறான். ஆனால் தேவனை அறிந்த ஜனம் அவர் ஏற்றபடி வாழாதனாலே சில நன்மைகளை நாம் அடைய முடியாமல் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் செய்ய மாட்டார் என்பது அர்த்தம் அல்ல. நாம் தேவ சமூகத்தில் மனஸ்தாபப்பட்டு துக்கப்பட்டு அறிக்கை செய்யப்படும் போது அவர் மன்னித்து இறக்க செய்கிற தேவன். அதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம் வாழ்க்கை அநேக நன்மைகள் அடைந்து கொள்ள காரணம் கடன் பிரச்சனை இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், போராடுறது காரணமே நாம் தான் காரணம். அதெல்லாம் நம்மளை உயிர்த்து ஆராய்ந்து நாம் தேவ சமுதாயம் என்ன பிரியமெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கிறோம் என்று அறிந்து நாம் சீர்படுத்திக் கொள்ளப்படும் போதும் நாம் அதை அடைந்து கொள்ளலாம். அதனால் தேவன் நீதி உள்ள தேவன். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு சட்டத்திட்டத்தை நாம் சரியாக கை கொள்ளப்படவிட்டால் நாம் எதிர்பார்த்து நாம் அதுக்கு மனம் கசந்து போகிறோம். காரணம் நம்மளை நிலைப்படுத்தி பார்க்கப்பட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு இயேசுக்கு முன்பாக இருக்கிறோம், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் தன் சொந்த ஜனங்களுக்கு சொன்ன நன்மை அடைய முடியலைன்னு பார்க்கும்போது அப்போ அந்த விஷயத்தை சொன்னார். அதான் நம்ம நான் நிதானித்து அறிந்து நாம் சீர்படுத்திக் கொள்ளப்படும் போதும் கடவுள் என்ன ஒரு காரணம் பெற்றுக்கொள்ள அப்போ நம்ம அந்த நிலைக்கு போக முடியாது. நாம் அதை அறிந்து கொள்ளப்படும் என்பதை சொல்லுகிறேன். நீதிமொழி 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்.
செய்யாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். இங்க சாலமன் சொல்லுகிற பிரகாரம் அவருடைய வசனங்கள் ஒன்றை கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு ஆலயம், ஒரு ராஜா, இவருக்கெல்லாம் என்ன தேவ சட்டத்திட்டம் கொடுத்திருக்கிறாரோ அதை கை கொள்ளப்படும் போது நமக்கெல்லாம் நேர்த்தியாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். நீங்கள் அப்படி கை கொள்ளப்படவிட்டால் அதை நாம் அடைய முடியாது. அதனால் கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக இயேசுவை தொழுது கொண்டு இருக்கிற ஒட்டுமொத்தமான தேவ சந்ததி எல்லாருடைய நோக்கம் இயேசு வருகை தான். அவர் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இயேசுவை, நீங்கள் ஒரு டிஎல்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ரோமன் கத்திரிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாருடைய நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இயேசுடைய வருகை எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். ஆனால் அப்படி எதிர்கொண்டு போகப்பட வேண்டும் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவ மார்க்கம் போக முடியுமான முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை கை கொள்ளுகிறத தொழுகள் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் அதை அடைய முடியாது. நாம் எல்லாரும் ஒரே தேவனை வார்த்தைகளை கை கொண்டால் நாம் ஏறெடுக்கிற ஆராதனை, நாம் தேவனை தொழுதுகளை எல்லாம் ஒன்றாக தான் இருக்கணும். மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்காதுன்னா அப்படி நிலைகள் அல்ல. அதான் தேவனை தொழுதுகள் நாட்கள் எடுத்துக்கொண்டால் பிரச்சனை, நாம் கைக்குள்ள ஆராதனை எடுத்துக்கொண்டால் பிரச்சனை, நாம் நடைமுறைப்படுத்த திருவிருந்து எடுத்துக்கொண்டால் பிரச்சனை, நாம் நடைமுறைப்படுத்த ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால் பிரச்சனை. அப்போ எல்லாருமே தேவன வார்த்தைக்கு வெளியே தான் இருக்கிறாங்க. ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒருவர் பிதாகுமார பரிசுத்த நாம ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, ஒரு ஆள் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, ஒரு ஆள் யெகோவா தேவன் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, ஒரு சிலர் இயேசு எல்லாம் சிலுவையில் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு, நம்ம ஞானஸ்தானம் வேணாம், ஒன்று வேண்டாம். இப்போ எது சரி? இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளாக தான் கிறிஸ்துவ மண்டலம் பார்த்தீங்கன்னா பிரிந்து இருக்கிறது. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற கிறிஸ்து வருகை பார்த்தீங்கன்னா அவள் அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கம் பேதுரு சொல்லுகிற பிரகாரம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்கப்பட வேண்டும். ஒருவன் நன்மை செய்தால் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பெலின் அடிப்படையில் நன்மை செய்யப்பட வேண்டும். ஆனால் நாட்களில் போதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து வருகை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு போதித்து கொண்டு பிரதான சம்பவம் நான் பார்த்தீங்கன்னா, பூமிக்கிற வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக எதிர்பார்த்து நாம் கண்ணோக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இயேசுடைய வருகை. இப்போ அந்த இயேசுடைய வருகையை அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும், என்ன கை கொள்ளப்பட வேண்டும், என்ன போதிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நாளுக்கு தியானம் செய்ய போகிறோம். அதனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது அதை நாம் நடைமுறைப்படுத்தி நாம் கை கொள்வதாம் இயேசுடைய வருகை நாம் சந்திக்க முடியும். அப்படி செய்யப்படவிட்டால் அது நிச்சயமாக என்ன பண்ண முடியும், நாம் அதை அடைய முடியாது. அடுத்தபடியாக அவர் சொன்ன பிரகாரம் தான் பலத்தின்படி நன்மை செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆபேலும் காயோடு வாழ்க்கையில் பார்க்கப்படும் போது அவர் தேவனை தொழுது கொள்ள போகிறார்கள். காயோட நிலத்தின்களை கர்த்தர் காணிக்க கொண்டு போகிறார் தேவ சமூகத்தில். அதை தேவன் அங்கீகரிக்கலை. ஆபேலுடைய கனிகளை தேவன் அங்கீகரிக்கிறார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார்? 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கே 2 பேரும் கொண்டு போகிறார்கள். அங்கே நடைமுறைப்படுத்தும் போது அங்கே நான் பார்க்கிறோம் ஆபேலுடைய கனிகளை அங்கீகரித்தார். 2 சம்பவத்தை மையப்படுத்துகிறார். ஒன்று தலையிற்று, அதான் முதற் பலன் சொல்லுவோம். இப்போ ஒரு ஆடு முதல் குட்டி போடும் பாருங்க, அதான் முதற் பலன். ஒரு அறுவடை அறுப்பாருங்க, முதல்ல அறுப்போம். இப்படிப்பட்ட முதற் பலன்களை கொழுமையான ஆடுகள், முதற் பலன் இல்லாமல் மாத்திரமல்லாமல் நல்ல கொழுமையான ஆடுகளை கொண்டு செலுத்தினதுனாலே தேவன் அவனுடைய பலியை அங்கீகரித்தார். காயுனும் அப்படி இல்லாமல் ஏதோ சில பயிர் செய்வது கொண்டு கொடுக்கிறான், தேவன் அதை அங்கீகரிக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம்.
ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எந்த ஒரு மனிதன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மேன்மை உண்டு. நீங்கள் நன்மை செய்யப்படவிட்டால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அதனால் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக நன்மை என்பது பல கோணத்தில் பிரிக்கலாம். பெற்றோருக்கு செய்கிற ஒரு பணி, தான் உறவினருக்கு செய்கிற ஒரு பணி இருக்கிறது. அனாதைகள் திக்கற்ற இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறது. இப்படிப்பட்ட 3 நிலைகள் அப்படியே நன்மை பிரிக்கிறோம். தேவனுடைய வசனத்தை கை கொள்கிற விஷயங்கள், நாம் சொந்த குடும்பத்தை சார்ந்தவங்க செய்கிற கடமைகள், நம்ம அறியாத இருக்கிற மனிதர் செய்கிற உதவிகள் எல்லாம் இறைமார்க்கம் நன்மை என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நன்மைகள் செய்யப்படும் போது கிறிஸ்துவின் நாமத்தை, தேவனை ஒரு மனிதன் பிரசவப்படுத்துகிறான். நீங்கள் பொய் சொல்லாமல் இருந்தீங்கன்னா, ஒன்று நமக்கும் உலக மனிதத்துக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, தேவ சமூகத்துக்கு ஒரு மேன்மை உண்டு. அந்த மனிதன் இயேசு ஏற்றுவிடம் பொய் சொல்லாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட நன்மை என்பது ஒவ்வொரு நிலைகளும் 2 புறமும் சார்கிறது. ஒன்று ஒரு தனிப்பட்ட மனிதனும் சார்கிறது, தேவனும் சார்கிறது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நன்மை செய்வதனாலே நமக்கு மேன்மை உண்டாகிறது. தொடர்ந்து வாசிப்போம். மத்திய 25ஆம் அதிகாரம் 34 வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்மை தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை நாங்கள் சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இங்கே அருமரட்சகர் இயேசு சொல்லுகிறார். அப்போ ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாக இருந்த எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்த என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்த என்னை சேர்த்து கொண்டீர்கள். ஒரு பட்டியலை போடுகிறார். ஏன்னா கடமை என்பது நாம் கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ பெற்றோருக்கு சாப்பாடு போடுவது கடமை, அண்ணன் தம்பிங்களுக்கு உதவி செய்வது கடமை. இது கட்டாயமாக ஒரு மனிதன் செய்தாகப்பட வேண்டும். உதவி என்பது அப்படி அல்ல. ஒரு பசியாக இருக்கிறான், அவனுக்கு ஆகாரம் கொடுக்குறோம். ஒரு வஸ்திரம் இல்லாமல் இருக்க, அவனுக்கு ஆடை கொடுக்குறோம். இது நம்ம உதவி. இப்படிப்பட்ட செய்யப்படுகிற நிறைய தேவன் சொல்கிறான். 1 டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அது நாம் நினைவு கூறப்படுகிறது என்று சொல்லிட்டு, ஆனால் இறை சன்னிதானம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக மற்றவர்கள் செய்கிற ஒரு காரியங்களை, ஏன்னா அது திருப்பி செய்ய முடியாது. இப்போ நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட செய்கிற உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் திருப்பி செய்ய மாட்டாங்க. ஆனால் நாம் நன்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தெய்வ சன்னிதானத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனை சார்ந்ததாக எப்போவுமே நினச்சிக்கொள்ளணும். நீங்கள் மனிதனை சார்ந்து செய்வதாக நினச்சிங்கன்னா அது நமக்கு இடரலாக மாறிடும். ஆனால் நாம் இறைசமது ஒன்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் செய்கிற எந்த ஒரு உதவியும் கடவுளுக்கு செய்வதை நினைத்தால் அது நமக்கு பாரமாக இருக்காது. இப்போ நீங்கள் உதவி செய்வீங்க, ஒரு சமயத்தில் நமக்கு எதிரியாக கூட மாறிடுவாங்க. என்னடா இவ்வளோ நன்மை செஞ்ச இடம் எதிரியாக மாட்டேன்னா மனசு துக்கப்படும். ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள, நாம் செய்கிற ஒவ்வொரு உதவியும் தேவனும் சார்ந்து எண்ணிக்கொள்ளப்பட வேண்டும். தேவன் நமக்கு திருப்பி செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே
மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலைகளையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தடையை அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவான். அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமார் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனம் வீட்டிருக்கும் போதும் என்னை பின்பற்றி நீங்கள் இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் நியாய தீர்ப்பீர்கள். 12 சிங்காசனமே வீட்டிலிருந்து மெய்யாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமது வீட்டையும் சகோதரியாவது சகோதரிய தாப்பன தாயாவதும் எதை விடுகிறவனோ 100 தனியாக திருப்பி கொடுக்கிறான். அதனால் மறுஜென்ம காலம் என்று சொல்லுகிறேன். அருமரட்சகர இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியை 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகிறார். அப்படி ஆட்சி செய்கிற காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் அதற்கு முற்காலத்தில் என்ன பிரதிபலன் செய்கிறீர்களோ அது திரும்பி கொடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் இறை சமூகத்தை நாம் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், உதவி செய்ய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கடவுள் சொல்கிறார் 100 தடையாக. ஒரு 10 காசு வட்டி வாங்கினா ஐயோன்னு சொல்கிறேன், இம்மன் காசு வாங்குறான்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார் 100 தடையாக. நீ 100 ரூபா செய்தால் மீண்டும் 100 ரூபா கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக நாம் இறைமார்க்கம் ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்து என்று சொல்லுகிறேன். மத்திய வானத்தில் 3 ஆண்டுகள் நடைமுறைப்படுத்துகிறார். அந்த 3 ஆண்டு காலத்தில் நாம் செய்த அத்தனைக்கும் திருப்பிப்படியாக உங்களை மகிமைப்படுத்துகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியில் செய்கிற எந்த ஒரு உதவியும் உங்களை திருப்பி தேவன் அதை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் நாம் செய்கிற உதவி ஒரு மனிதன் திருப்பி செய்யப்படவிட்டாலும் தேவன் அது உங்களுக்கு என்ன பண்ணுவார், திருப்பி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 19ஆம் அதிகாரம் 7 9 வரைக்கும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவரோட மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினான் என்று சொன்னது. அதனால் ஆட்டுக்குட்டியானபடியாக ஒரு திருமணம், அந்த திருமணத்தினபடியாக நாம் சந்திக்க போகிறோம் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்பட்டதாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்திரியானவள் பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் போஷிக்கப்படத்தக்கதான் வனாந்தரத்தான இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழி 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டது. அதாவது காலம் காலங்கள் அரை காலம் என்று சொல்கிறேன். காலம் என்பது 1 ஆண்டு, காலங்கள் என்பது 2 ஆண்டு, அரை என்பது அரை ஆண்டு. 3 ஆண்டுகள் அருமருத்துவர இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிற தான் மனவாட்டியோடு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண விருந்து நடத்துகிறார். அந்த கல்யாண விருந்தில் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அது 3 ஆண்டுகள் நடக்கும். அதற்கு முன்பு 3 ஆண்டுகள் தேவன் தன் ஆலயத்தில் ஜனங்கள் ஒன்று கூட்டப்படுகிறார். அந்த 3 ஆண்டு காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் சமூகத்துக்குள்ளாக இந்த பூமிக்குள்ள நாம் என்ன செய்கிறோமோ திருப்பி கொடுக்கப்படுகிறது. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணிக்கு முடிப்பார்கள். ஏற்ற இந்த 3 ஆண்டுகள் இந்த திருமணம் நடக்கும். இப்போ பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒன்று எடுத்துவாங்க. நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளை அங்கே ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலிருந்து வாசிக்கப்படும். ஏறத்தாழ 9 விதமான கிரீடங்கள் இருக்கிறது. நீங்கள் என்ன தேவநாமத்தோடு செய்தீர்களோ அது திருப்பி உங்களை மகிமைப்படுத்தப்படுகிறது. ஆனால் உலக வாழ்க்கை என்பது ஏதோ பிறந்த ஒரு திருமணத்தை பெற்று செய்தோம், 2 பிள்ளைங்களை பெற்று அதை வளர்த்தோம் என்பது வாழ்க்கை அல்ல. இனி நாம் தெய்வ சமூகத்தை அடைந்து கொள்ள போகிறது தான் வாழ்க்கை. அது 1000 தலைமுறை என்று சொல்கிறது, அது நித்திய வாழ்க்கை என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு நியமித்து கொடுத்திருப்பதனாலே
மனவாட்டியானவர் தம்மை சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ பரலோகம் போயிட்டா, இயேசு வந்துட்டா போயிட்டா என்பது மாத்திரம் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது இனிதான் நமக்கு துவங்க போகிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு பிறகுதான் உலகம் ஒரு வாழ்க்கையை ஒப்புவிக்கப் போகிறது. ஏதோன்னு என்ன தெய்வம் தீர்மானித்தாரோ அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்க போகிறார். அதில் நம் கொடுக்கப்பட்ட காலத்தில் நம்முடைய உலக வாழ்க்கையில் ஒரு பக்கம் வாழ்ந்தாலும் நீங்கள் செய்கிற நன்மைகளும் தர்மங்களும் தெய்வ சமூகத்துடைய நினைவூட்டப்படுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, இத்தாலி பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தியுடன் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்து இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் அநேக தானம் தர்மங்களை செய்தான், தேவனை தேடினான். காலங்கள் கடந்து வரும்போது அவன் சபையோடு இணைக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். அதனால் நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதும் தெய்வ செய்து கொடுப்பதும் சாதாரண விஷயம் அல்ல. அவன் சபைகள் கூட்டி சேர்க்கிற நாட்களுக்கு முன்பாக அவன் பெரிய ஒரு பக்திமான். அவன் முடிந்த வரைக்கும் தானம் தர்மம் செய்தான், தேவனை தேடினான், தேவன் அவனை தொடுகிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக மனவாட்டுக்குள்ளே வருவதோ தேவசம் எடுத்துக்கொள்ள போல சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நினைப்பவெல்லாம் எல்லாரும் வர முடியாது. இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தன் வாழ்க்கையில் நீதி உண்மையுள்ளவர்கள் தேவனுக்கு பயந்து தான் தானம் தர்மம் செய்து தேவனுக்கு முன்மாதிரி இருக்கிறவர்கள் அதை அடைகிறார்கள். ஆனால் இறைமார்க்க நம்ம எதிர்பார்க்கிறவனமாக தான் பலத்தின் அடிப்படையில் உதவி செய்யுங்கள். உதவி செய்கிறேன்னா என்னை போலாம் போய் மாட்டிக்கூடாது. நீங்களும் நான்லாம் பலத்துக்கு மிஞ்சி உதவி செஞ்சுருவேன். யாராவது அழுதானா போதும் ஒரு கையோட வெட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் போய் சிக்கிக்கோயா, நமக்கு ஒன்றும் கிடையாது, தடையை துணிட்டோட உயிர் வாழ்ந்துட்டு போயிடலாம். நீங்கள் அப்படி இருக்க முடியாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நீங்களாம் குடும்ப வாழ்க்கையில் இருப்பதனாலே நாம் தகுதியின் அடிப்படைகளை தான் உதவி செய்ய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இதை சாத்தா நம்ம எப்படியா சிக்க வச்சுருவான். அதை நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அங்கே தான் பேர் சொல்லுகிறான், உங்களோட பலத்தின் அடிப்படையில் போய் உதவி செய்யுங்க. நம்ம நிறைய சொல்லுவோம், நிறைய பேர் சிக்கிக்கொள்வாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதிகபட்சமாக சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போனால் உங்கள்கிட்ட ஒரு 8 லட்ச ரூபா தான் இருக்கணும். ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கலாம், தப்பில்லை. நம்ம 2 லட்ச ரூபா வச்சுட்டு 8 லட்ச ரூபா கடன் வாங்குவோம். லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடுவோம், கடவுளும் விட்டுருவோம், நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறை அதாங்க சொல்லுகிறார், ஒரு மனிதன் பலத்தின் அடிப்படைகளை செய்யப்பட வேண்டும். அப்படியே பிஸ்னஸே லாஸ் ஆனாலும் ஒரு 2 லட்சம் நம்ம கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. ஆனால் 8 லட்சம் லாஸ் ஆனேன்னு உங்களால் கொடுக்க முடியாது. அதாங்க பேதர் மையப்படுத்துகிறார். ஒருவன் உதவி செய்யப்படும் போது ஒரு வாழ்க்கை நடைமுறைப்படுத்த அவன் பலத்தின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். அவனுக்கு செய்யலனா, ஏன்னா சாத்தா மகா தந்திரவாதி. நம்ம எப்போ தேவ சமூகத்தை நம்ம இழுத்து விடலாம், நாம் தேவனை மறக்கடிக்க செய்யலாம். அவன் மகா தந்திரவாதி, இரவுமாறு தெரிந்து கொண்டு இருக்கிறான். அவன் கண்களுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, நான் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால் இறைமாருக்கு நாம் அளந்து கொடுக்குற பிரகாரம் நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் தான் பலத்தின் நாம் நிறைய பேர் ஆரம்பத்தை உதவி செய்வது அப்படி தான். யார் கடன் வாங்கி கொடுத்தாலும் அவங்க கொடுக்க முடியல, நான் என்னால் கொடுக்க முடியுமான்னு பார்த்து கடன் வாங்கி கொடுப்பேன். நான் கடன் கொடுக்குற திருப்பி கொடுப்பான்னு நம்பவே மாட்டேன். கொடுத்தா வாங்கி கொடுப்பேன், இல்லை நம்ம கொடுக்க முடியுமா என்று பார்த்து தான் கடன் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா நம்ம பிரச்சனை இருக்காது. இப்போ நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு அவன் ஏமாத்திட்டு போயிடணும், செத்து போன ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம போய் மாட்டிக்குவோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் செய்கிற உதவி நல்லது. ஆனால் நம்முடைய பலத்தின் அடிப்படையில் செய்ய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் பலத்துக்கு மிந்தி போய் செஞ்சீங்கன்னா நாம் நிச்சயமாக சிக்கிக்கொள்ளுவோம். அதனால் நாம் இப்படிப்பட்ட நிலைகளில் சிக்கிக்கொண்டோம்னா தேவனை தேட முடியாது, தேவனை எதிர்பார்க்க நன்மையை அடைய முடியாது. ஏன்னா கடன் வந்தாவே
ஜெபம் பண்ண முடியாது, வருமானம் கிடைக்காது, போய் தூங்க தான் வரும், கடத்தொலை தாங்க முடியாது, படுத்துக்கிறது தான் நல்லதுன்னு. இப்படிப்பட்ட நிலைகள் கடந்து வரும்போது ஒருவன் இந்த பூமிக்கிற வாழ்க்கையில் அவன் சிக்கி கொண்டால் அவன் ஆவிக்கிற வாழ்க்கை தேட முடியாது. அதன் அடிப்படைக்குள்ளாக உங்கள் பலத்தின் அடிப்படைக்குள்ள வாழ நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ரெண்டும் ஒன்றே ஒன்று சார்ந்தது. தேவனை தேடுவதற்கு நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இல்லைன்னா தேவனை தேட முடியாது. அதன் அடிப்படைக்குள்ள தான் அவர் அங்கே எழுதுகிறார், உங்கள் பலத்தின் அடிப்படைக்குள்ளாக நன்மை செய்யுங்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நாம் அறிந்து நாம் நிலைப்பட வேண்டும். ஆனால் எந்த ஒரு நிலைகளும் நாம் இறுதி காலத்தில் நின்று கொண்டிருப்பதனாலே, இறைமார்க்கு நாம் மையப்படுத்துவதனாலே நாம் இந்த நாட்களை எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிறிஸ்துடைய வருகை. இப்போ கிறிஸ்துடைய வருகை அடைந்து கொள்வதற்கு எது அசுபாரமாக வைத்திருக்கிறார்? ஒரு 3 காரியங்களை காமித்து நாம் பின்பு தொடருவோம். ஒன்றுபடியாக தேவன் எதிர்பார்க்கிற கடைசி காலத்தின் சபைக்குள்ளாக மையப்படுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும். செயல் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு. பின்பு கடைசியான 7 வாதைகளை நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரை என்னிடத்தில் வா, இங்கே வா, ஆட்டுக்குடியான மனைவியை தன் மணவாட்டியவன் காண்பிக்கிறேன். பெரிதும் உயரமான ஒரு பருவத்தின் ஆவியில கொண்டு போய் தேவனும் மகிமையடைந்த எருசலேமே பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வர என காண்பித்தார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற மணவாட்டி என்று சொல்லுகிற புதிய எருசலேமே பரிசுத்த நகரம் என்று சொல்லி அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அது மீண்டும் இறங்கி வருவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் முன்பு பூமியில் கட்டப்பட்டதால் அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்ல அவருடைய சரீரமாக சபைக்குள்ளாக ஒரு மனிதன் அடைக்கலம் புகப்பட வேண்டும். 2வதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும். உங்கள் நடக்கிறவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறதே. உங்கள் தேவன் அவர் மகா பரிசுத்தராக காணப்படுவனாலே நீங்களும் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளப்பட வேண்டும். உலகம் அக்கறம் பாவம் நிறைந்தது. மூச்சுக்கு 300 முறை மனிதன் பொய் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்று சொல்லுங்கள். மிஞ்சினது தீமை உண்டாக என்று சொல்கிறார். அல்ல 100க்கு 100% நான் வாழ்க்கையில் உண்மையை நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு சில பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கும், அதை மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக 100% நான் உண்மையை பேச கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரே ஒரு சதவீதம் எதற்கு நாம் சொல்லுகிறேன்னு பார்த்தா, அது காலம் நிறைவேற வரைக்கும் நம்ம போய் தான் ஆகணும். ஒரு குடிகாரன் வரான், ஒரு 100 ரூபா காசு கேட்குறான், நமக்கு நல்லா தெரியுது நம்ம கொடுத்தா அவன் குடித்து வீணாக போவான்னு சொல்லிட்டு, அவன் வீணாக போகிறது இல்லாமல் அவன் குடிப்பதுக்கு நாம் காரணமாக இருப்பதனாலே என்னிட காசு இல்லைன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட தீமை செய்யக்கூடிய தீமைக்கு மாறாக காணப்படுற ஒரு சில நிகழ்வு மாத்திரம் உங்களை மாற்றிக்கொள்ளலாமா தவிர நன்மை செய்வதில் எவ்விதத்தும் நாம் பொய் சொல்லக்கூடாது. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அதெல்லாம் கர்த்தர் அதுவும் மாற்றி கொடுப்பார். ஏன்னா நாம் இந்தியா கலை கலாச்சாரத்தில் வாழ்வதனாலே ஒரு சில காலகட்டத்தில் இப்படி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ மற்ற நாடுகள்லாம் அப்படி கிடையாது. இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனிலாம் போனால் வாழ்க்கையில் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கும் எதுவும் தேவை கிடையாது, யாரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தமே கிடையாது. நீங்கள் பொய் சொல்ல ஆசைப்படாலும் சொல்ல முடியாது.
ஏன்னா அங்கே பாவம் செய்வதற்கு வாய்ப்பு அல்ல. மனிதனுடைய தேவைகளும் பற்றாக்குறை உண்டாவதனாலே அதை அறிந்து கொள்வதற்காக அப்படி ஒரு நிகழ்வு கடந்து போகிறது. இனி வர காலங்களில் அது மாறிவிடும். அந்த சாட்சி துவங்கின பிறகு நாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம், எந்த ஒரு மனிதனும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியமே நாம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை விட நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் சாயல ரூபத்தை நாம் காணப்படுவதற்கு நாம் நிலைப்பட வேண்டும். அடுத்த விட ஒரு பூர்ணத்துவத்தை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆகியால் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா பூர்ண சர்க்குணராய் இருப்பது போல நீங்கள் பூர்ண சர்க்குணராய் இருங்கள். இது கொஞ்சம் ஹார்டான நிலை. தொடர்ந்து வாசிப்போம். அதே அதிகாரம் 39 வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பூர்ண சர்க்குணம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவனை ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை கொடு. உன்னோட வழக்காடு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேணுங்கிறனுக்கு உன் அங்கேயே விட்டுவிடு. கொஞ்சம் கடினமான நிலை. ஆனால் இதுவும் தேவனை அடைவதற்கு ஒரு காலத்தை கொண்டு போவார். ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதுக்கெல்லாம் நாம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறோம். ஒரு கணத்தை தான் மறுகணத்தை காட்டு. அது எந்த நிலை என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம், ஒரு அரை விடுறான், சரி போனால் என்ன பண்ணலாம், காட்டலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் காலத்தை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு கணவன் மனைவியோட போகிறாங்க, அவனை மனைவியை கெடுப்பதை கையை பிடிச்சி இழுக்கிறான், சரி வேதம் சொல்லி விட முடியுமா, முடியாது. இதெல்லாம் பொருள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா வேதம் என்பது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அநேக எதிர்மறையான வார்த்தை இருக்கும். ஒரு இடத்துல அடித்தா கன்னத்தில் வாங்கிக்கன்னு சொல்லும், ஒரு இடத்துல அடித்தா அவனை வெட்டி போடுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வேதம் என்பது எதிர்மறையான பொருள். அதை நாம் அறிந்து கொள்ளப்பட எந்தெந்த இடத்துல எப்படி நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு எழுதியிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஆவியானவர் நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துவார். உங்களை ஒருவன் ஒரு கூட்டத்தில் நிறுத்தி உன் கேள்வி கேட்கிறான், அங்கே சொல்லுகிறது ஆவியானவர் கடந்து வந்து நான் உன்னோடு இடைப்படுவேன் என்று சொல்கிறது. இப்போ இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் வேதம் இருபுறம் கருக்குள்ளது. ஒரு இடத்துல எது கொடுக்க சொல்லுகிறதோ அதே ஒரு இடத்துல கொடுக்கவானான்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதை நாம் ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும். எந்தெந்த இடத்துல எப்படி நடைமுறைப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். இன்னும் சத்தியத்தை கை கொண்டு நாமளே தப்பாக கை கொண்டுட்டு போயிடுவோம். ஆனால் இறைமார்க்கம் எல்லாத்துக்கும் நாம் எதிர்மறை கருத்துன்னு ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ தெளிவாக போட்டிருப்பேன் சில கருத்துக்களை எடுத்து. ஆனால் இறைமார்க்கம் சொல்லுவது எது எந்த இடத்துல சொல்லி இருக்கிறது, எதை எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும்னா நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போ நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நன்மை செய்கிறேன்னு தீமை செஞ்சிருவீங்க, தீமை செய்கிறேன்னு நன்மை செஞ்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் எதிர்மறை கருத்துக்கெல்லாம் வேதத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் மார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த பூர்ண சர்க்குணை என்பது கொஞ்சம் கடினமான நிலை. அதை தேவன் ஒரு கால சூழலை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தொடர்ந்து இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இறைவன் எதிர்பார்க்கிறவனமாக தேவ சன்னிதானத்துக்குள்ளாக கிறிஸ்துவை அடைந்து கொள்வதற்கு ஒரு சில நிலைப்பாடுகளை வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம்.
உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருமுனே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறோம். உண்மையான தேவனை நாம் உத்தமமாக தொழுது கொண்டு இருக்கிறோம்களா? அதாவது தேவனு வரைக்கும் நாம் எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சில ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் மீட்டு கொண்டு வரும்போது 13 அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார். அதோடு மாத்திரமல்லாமல் கானான் தேசம் கடந்து போவதற்கு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வழி நடத்துகிறார். இப்போ தேவன் அந்த ஜனங்களோடு இருக்கிறார் என்பதற்கு 2 ஆதாரங்களை வைக்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பகலில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வெயிலில் தான் வேதனைப்படாத அளவுக்கு மேகத்தை நிழலிட்டு அங்கே நிழலாக வைக்கிறார். 1 ஜனம் 2 ஜனம் அல்ல, 5 லட்சம் புருஷர்கள், ஏறத்தாழ ஒரு 30 லட்சம் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 30 லட்சம் ஜனங்கள் போகிறார்கள். அவர்களுக்கு பகலிலே வெயில் இருப்பதனாலே ஒரு மேகஸ்தம்பம் அவர் மேலே நின்று கொண்டு இருக்கிறது. இரவிலே அவர் கடந்து போகும்போது வெளிச்சம் உண்டாவதற்காகவும் இரவிலே குளிர் அவர் சேதப்படுத்தாத ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை வைத்திருக்கிறார். இது ரெண்டுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக கொண்டு போயிட்டு இருக்கிறார். 1 நாள் 2 நாட்கள்ல 40 ஆண்டுகள் அவர் ஏதோ அழைத்தார் சொன்னது மாத்திரம் என்பது மாத்திரமல்லாமல் அவர் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதற்காக பகலில் மேகம் அவர் நிழலிடுகிறது, இரவில் அப்படியே அக்கினிபடியாக ஸ்தம்பம் இருக்கிறது. இந்த 2 நாளே தேவன் இஸ்ரவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது ஒரு அடையாளம். அதேபோல் கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கணும், நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதற்கும் நாம் ஆவிக்கிற நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருப்பது என்ன ஆதாரம்? அப்படி ஒரு கேள்வி நமக்கு வரணும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். 2 சம்பவத்தை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். கடவுள் இருக்கிறார் என்பதை அவர்கள் ஞாபகப்படுத்தி போயிட்டு இருக்கிறார். இப்போ நாம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் எதிர்கொண்டு போகிறோம், ஒரு நாளுக்கெல்லாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்பது என்ன ஆதாரம் நம்மகிட்ட இருக்குது? அதுதான் அங்கே பார்க்க போகிறோம். உண்மையாகவே இயேசு நம்மோடு இருக்கிறார், நாம் ஆவிக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் இங்கே யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற பிரகாரம் நான் மாம்சமான யாவருமே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரர்கள் குமாரத்தை தீர்க்கதரிசி சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனைகளை உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரன் மேலே நாட்களெல்லாம் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியில் அத்தும் அக்கினி புஸ்தமிக அதிசயங்களை காண்பிப்பேன். இறைமார்க்கம் சொல்லப்படுகிற குமார் என்று சொல்லுகிற ஒரு 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். வாலிபர்கள் இப்படியாக தரிசனம் பார்க்கிறார்கள். மூப்பர் என்று 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர் சொப்பனம் பார்க்கிறார்கள். ஊழியர் எப்படியாக அதிசயங்களை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட கிரியே ஒரு வாழ்க்கையில் இருந்தால் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு உயிர் உள்ள வாழ்க்கை இருந்துகிட்ருக்கோம். இப்படிப்பட்ட கிரியை நம்மளோட வாழ்க்கையில் இல்லைன்னா நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையில் இல்லை என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எப்படி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பம் இருந்து நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று அவர்கள் நினைப்பு மூட்டுகிறாரோ, நாமளும் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசன ஆவியுடையவர்களாக இருக்கப்பட வேண்டும்.
ஒரு வாலிபர்கள் தரிசனத்தை பார்க்கப்பட வேண்டும், ஒரு மூப்பர்கள் சொப்பனங்கள் பார்க்கப்பட வேண்டும், ஊழியக்கார மத்தியில் ஒரு கிரியை இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லைன்னா நாம் இன்னும் உலக வாழ்க்கையில் செத்து போன வாழ்க்கை தான் இருந்துகிட்ருக்கிறோம். ஆனால் நாம் நிதானித்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் நம்மோட வாசம் பண்ணுகிறார், நாம் ஆவிக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று நம்பிக்கையும் தீர்மானம் இருந்தால் இப்படிப்பட்ட கிரியை நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த நிலைகளை இல்லாமல் இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணினா சொப்பனம் உண்டாகும். ஒரு 3 மணி மேலே ஒரு ஆவிக்குள்ள வாழ ஜெபம் பண்ணால் தரிசனம் தீர்க்க தரிசனம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அடைய முடியாது. ஏன்னா வேதம் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறது. அதனால் இன்று நாள் வரைக்கும் வாழ்க்கை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அனுபவபூர்வமாக உங்களுக்கு சொல்லுகிறோம். ஏதோ யாரோ பார்த்தாங்க யாரோ பேசினாங்களே தான் அல்ல. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மனவாட்டி சபைகளாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். காலங்களும் எல்லாம் தேவன் சொல்லுவதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி இறைமார்க்கு நமக்கு அறிவித்து கொண்டிருப்பதனாலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம மனவாட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க என்பதை நாம் நிச்சயித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நம்ம தொடர்பு இல்லாமல், தேவனுக்கு நமக்கு எந்த ஒரு கிரியை இல்லாமல் இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனவாட்டிக்கு என்பது தன் ஊழியர்களுக்கு தேவன் அறிவிக்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். விசுவாசி சொல்கிற நன்மைகள் தரிசன சொப்பனங்களாக நாம் கேட்கிறோம். இப்போ சபைகளை கடவுள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி இல்லைன்னா கடவுள் நம்மகிட்ட என்னங்களே வாசம் பண்ணவில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதாவது தேவன் நம்மோட வாசம் பண்ணி கொண்டு என்பதற்கு நம்ம அச்சடையாளம் அதை வைத்திருக்கிறோம். ஆனால் எல்லாரும் அதை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மனவிருப்பம். ஆனால் இறைமார்க்கம் சொல்கிற பிரகாரம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்து அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கிறது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அவரை நோக்கி, நான் கண்டு சொப்பனம் கேளுங்கள். நான் வயலிலே அறுத்த அரிகட்டுகளை, அப்போ என்னுடைய அரிகட்டு நிமிர்ந்திருந்தது, உங்களை அரிகட்டையெல்லாம் அது வணங்கினது என்று பார்க்கிறோம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரன் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அவன் மேலே வெறுக்க ஆரம்பித்தார்கள், பகைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்மளை ஆவிக்கிற வாழ்க்கையில் முதல் படியே சொப்பனம். தானியேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூரியக்காரரையும் கல்தையரையும் அழைக்கச் சொன்னான். நேபுகாத்நேச்சார் ராஜரீகம் பண்ணுகிற நாட்களிலே 2ஆம் வருஷத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கினது. ஆனால் இறைவன் பரலோகத்தில் இருக்கிற மறைப்பொருளை நம்ம அறிவிப்பதற்கும் பூமியில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போதில் தெரிவிப்பதற்கும் ஒரு முதல் படி சொப்பனம், கனவு மூலியமாக நமக்கு அறிவித்து இந்த பூமியில் இருக்க எல்லா நாசம்போசங்களுக்கும் தேவனும் மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்காக ஒரு முதல் படி. அதனால் நான் பலமுறை சொல்லியிருக்கிறோம்.
ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி ஜெபம் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், சொப்பனை 1 விட்டு 1 ஆவது வந்தே தீரும். சொப்பனை என்பது தேவன் நம்மோடு இடைப்படுவதும் நம்மளை வழிநடத்துவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது. அடுத்தபடியாக தரிசனம். அப்போஸ்தலருடைய 10ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியோ என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியோவை என்று அழைக்கும் பிரத்யட்சமாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவர் என்ன என்று கேட்கிறார். உன் தர்மங்களும் உன் ஜபங்களும் தேவ சந்தையை எட்டினது. இது முழிச்சுட்டு இருக்கும்போது நடக்கக்கூடியது. நாம் ஏற்கனவே பார்த்தது தூங்கும்போது. இது முழிச்சு நாம் ஜபம் பண்ண போடும்போது பூமிக்குள் நடக்கிற காரியங்கள் எப்படியாக அறிவிக்கிற ஒரு சம்பவம். இது தரிசனம். அடுத்தபடியாக தீர்க்க தரிசனம். நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இங்கே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம் 3 காலத்துக்குரியது. நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிற விஷயங்கள். இந்த 3 காலத்து தன்மைகளை தேவன் நம்மோடு வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது பெந்தெகோஸ்தே என்னும் நாட்கள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்படும் இடத்தில் வந்திருந்தார்கள். அவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் வானத்து ஒரு சத்தம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமல் அக்னிமயமான ஆவணப்படை பிரிந்திருக்க நாங்கள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொரு அமர்ந்தது. அவரெல்லாம் பரிசுத்தான் நிரப்பப்பட்டு ஆவியான தந்தன வருத்தின்படி வெவ்வேறு பாஷைகளையும் அவர் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ ஆவியானர் கடந்து பாஷைகளையும் தீர்க்க தரிசனம் சொல்லி தெய்வ திட்டத்தைப்படியாக நிறைவேற்றி கொடுத்தார்கள். நீங்கள் தீர்க்க புஸ்தகம் என்றே சொல்லுவோம். சங்கீதத்தில் நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா மல்கியா தீர்க்க தரிசனம் எல்லாம் தீர்க்க புஸ்தகம் தான். கடவுள் அவர்கிட்ட மத்தியில் கடந்து ஆவியினால் ஏவப்பட்டு அதெல்லாம் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். ஆனால் இறைமார்க்க 3 காலத்தையும் அறிவிக்கக்கூடிய தான் வாய்ப்பட விழுத்திருந்து சொல்லுறது. ஒன்று தூங்கும் போது தெய்வத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சொப்பனம், ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது சொல்லப்படுறது தரிசனம், வீழ்ச்சிக்கிட்டு இருந்து சொல்லப்படும் வார்த்தை தீர்க்க தரிசனம். இப்படிப்பட்ட காரியங்களை பரலோகத்திலும் பூலோகத்தில் இருக்கும் மறைப்பொருளை அறிவித்து தெய்வன் தன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார். அந்த கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் இப்படிப்பட்ட நிலைகளை தேவனுடைய மகிழ்வுக்குள்ளாக கடந்து போய் தெய்வத்திடத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ. 1 கொரிந்தியர் 12:4. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்புகிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொரு
குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியுதலும், வேறொருவனுக்கு வர்மண வாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு வாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசிகால தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தேவன் வானத்திலிருந்து கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார். 9 விதமான வரங்களை கொடுத்து ஊழியங்களை விரித்தடைவதற்கும் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் மனிதன் குணப்படுத்துவதற்காக ஆவிக்கிற 9 வரங்களை கொடுக்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற அதற்கேற்ற ஒரு பிரயாசம், அதற்கேற்ற தெய்வ சமூகம் எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து கடந்து போகிறோமோ நம்ம இதெல்லாம் அறிவித்து கொடுக்கலாம். ஒரு மனிதனை கொடுத்து அறிந்து கொள்வது 10 நிமிஷம் போதும். என்னை பொறுத்தளவு கடவுள் புட்டு புட்டு வச்சுட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஆவிக்கிற வளர்ச்சி அடையப்பட வேண்டும். ஒரு காரியங்களை நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு மறுபுத்துரு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தானா கடவுள் நம்மளோட வாசம் பண்ணுகிறார். ஒரு காரியத்தை நாம் ஜெபிக்கும் போது கடவுள் சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். வருங்கால நிகழ்கார தேவனுக்கு சொப்பனத்தில் இடைப்பட வேண்டும். இப்படிலாம் ஒரு ஆவிக்கிற வாழ்க்கை நாம் இருந்தோம்னா நாம் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவ வயதிலே நாம் எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அவர் காலகட்டத்தெல்லாம் சரியாக செய்து கொடுப்பார் என அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாம் திறந்தமாக கர்த்தருடைய கண்ணாடியில் காண்பதை கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தர் சாயலாக மாற வேண்டும். ஒரு மனிதன் தேவ சாயலாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை கடவுள் நடத்துகிறார் என்பதற்கு அடையாளம் சொப்பனம் பார்க்கப்பட வேண்டும், தரிசனம் பார்க்கப்பட வேண்டும், தீர்க்கதரிசனம் சொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் தேவராஜ்யத்தில் தகுதி அடைந்து கொண்டு இருக்கிறோம். அவர் எதிர்பார்த்த பூர்ணத்தை அடைந்து விடலாம் என்று நம்பிக்கையில் ஓடலாம். இப்படிப்பட்ட கிரியை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது. அதற்கு ஆயத்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற என்று நீங்களே உங்களை அளவிட்டு கொள்ளலாம். ஆனால் வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சபை கடவுளோடு இருக்கிறார் என்பதற்கு சொப்பனம் சொல்லுகிறார்கள், தரிசனம் சொல்லுகிறார்கள், தேவன் பேசுவது உங்களை அறிவித்து கொண்டிருக்கிறோம். சபை கடவுளோடு இருக்கு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கடவுளோடு இருக்கிற என்பதற்கு நாம் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் உயிருள்ள மனிதனாக இருக்கிறோங்களா, ஒரு செத்து போன வாழ்க்கையில் இருக்கிறோங்களா, நாம் என்ன வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஏற்கனவே சொல்லப்படுது ஒரு அடையாளம். இங்கே சொல்லப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா கடவுளோட வரிகளை போகணும். அப்போ கடவுளோட வரிகளை போகணும் பார்த்தா நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்பதை கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் சாயலாக மகிழ்மை மேல் மகிழ்மை அடைகிறோம். மகிழ்மை மேல் மகிழ்மை அடைகிறோம் என்பதற்கு என்ன வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை. அது எப்படி அடையப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா தேவனோட ஆவியோட நடத்துதல் இருக்கப்பட வேண்டும். ஒரு சில சம்பவத்தை நாம் தியானம் செய்வோம். மத்திய 17ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலில்
தூரமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 2 சம்பவத்தை பார்க்கிறோம். மகிமையடைந்த மோசேயும் எலியா வரும்போது இயேசு கிறிஸ்துவின் முகம் பார்த்தா சூரியனை போல மாறுது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அதோடு மாத்திரம் தேவன் வருகிறார். அவர் மேகத்துடைய நேசகுமாரன் ஒரு சத்தம் இடுகிறார். மகிமை என்பது எங்கேருந்து அடையன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அப்போ 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஆவியானவர் கடந்து வந்ததுனால ஒரு அக்கினி இறங்கி பலவிதமான பாஷைகளாக பேசுகிறார். ஆவியானவர் மனிதனுக்குள்ளே இடைப்படும் போது நான் 2 கொஞ்சம் பார்க்குற மகிமை அடையலாம். தேவனும் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ மனிதர் கடந்து வரும்போது அங்கே அவருடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த மகிமை எங்கிருந்து மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலருக்கு காண்பிக்கப்படும் போது பேசிக்கொண்டு வரா, அங்கே ஒரு அக்கினி உண்டானதுன்னு சொல்லப்படுது. ஒரு மனிதன் மருவம் என்பது எங்கிருந்து அடைய முடியும், எங்கேருந்து மாற்றிக்கொள்ளப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் வரணும், இயேசு கிறிஸ்து உங்களோட நேரிடப்பட வேண்டும், பிதாவுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போதுதான் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போனால் தான் மகிமையாக அடைய முடியும். அதெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு தேவசாயில் எங்கே மாறுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நீங்கள் நினைப்போம். நைட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய வீடு ஒரு வீடு, கூரை வீடு. அந்த வீட்டில் இருக்கிறேன். பக்கத்தில் எங்கள் அம்மா படுத்திருக்காங்க, எங்கள் அண்ணன் படுத்திருக்கிறாரு. நேரம் நான் வெளியில் வரேன். வெளியில் வரும்போது அங்கே 2 சம்பவத்தை காமித்தார். நல்லா மழை பெய்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியும் இன்னும் ஒரு செத்து போன 2 பேரும் மழையில் நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்ப்பா மழையில் நனைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது, மழையில் நனைஞ்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ நான் ஒரு கொடை, பக்கத்தில் ஒரு கொடை இருக்குது, அந்த கொடையை எடுத்துகிட்டு நான் அந்த வெளியில் போகிறேன். ஒரு நிகழ்வு. நான் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா, என் முகத்துலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகுது. அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா, நாம் கடந்து போகிறதுக்கு அது வெளிச்சமாக இருக்குது. அந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா நிறையா பூனை எலியெல்லாம் என்னை சேதப்படுத்தி வருகிறது. பொதுவாக ஆவி மண்டலம். அந்த வெளிச்சத்தில் இருந்து நான் ஒன்று அதிலிருந்து காப்பாற்றி கொள்கிறேன், ஒன்று அந்த வெளிச்சத்தெல்லாம் அதை அடித்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நைட்டு பார்த்தேன். இது எப்போ அது அந்த நாள் பார்க்குறேன், தீபாவளி நேரமாக இருக்குது. அப்போ தான் மழை பெய்யுது. அப்படி மழை பெய்யும் போது தான் அந்த சம்பவம் நைட்டு இரவு பார்த்தேன். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் தன் சரீரத்தில் வாங்கி அவன் பூமிக்குள்ளே கடந்து போகும்போது இந்த பூமியில் உண்டாகிற எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். கடவுளை பார்க்குறோம். மோசே அங்கேருந்து இறங்கி வருகிறார். பிதாவுடைய வலது பார்சல் பிதாவட்டை இருந்து 40 நாள் கழிச்சு அவர் முகத்தை என்ன பண்ண முடியல, யாருமே பார்க்க முடியல. இப்போ மகிமை என்பது எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மருவம் எங்கேருந்து அடைகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜபங்கள், ஒன்று தெய்வத்துக்கு உங்கள் மத்தியில் ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும், கடவுளுக்கு உங்களுக்கும் ஒரு உறவு இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டதான் மகிமை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கணும் இதெல்லாம். ஏன்னா மகிமை என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதன் மகிமை அடைகிறானோ அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கப்பட வேண்டும், தெய்வத்துதர் அவன் பார்க்க வேண்டும், கிறிஸ்துவோட சத்தத்தை கேட்கப்பட வேண்டும், தேவன் அவனுடைய வாசம் பண்ணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் தான் மகிமை அடைய முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலனா நீங்கள் அடைய முடியாது. அதனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் சபையை மகிமைப்படுத்துகிறான்னா நமக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கணும், தெய்வத்தை நம்ம பார்க்கணும், தேவன் வந்து நம்மளை இடைப்படணும். அப்படி இருந்தால் சபையை அவர் மறுவப்படுத்த முடியும். ஒரு தனி மனிதனை எப்படி மறுமடைகிற பார்த்தோன்னா தேவன் நமக்கு ஒரு தொடர்பு இருக்கப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சத்தியத்தை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும், தேவனுடைய சமூகத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசை 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம்.
ஏசாயா 26:2. சத்தியத்தை கைக்கொண்டு நீதியுள்ள ஜாதி உள்ளே பேசுவதற்கு வாசலை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பது வாசலை தருவாங்க. அதெல்லாம் நாம் பரலோகம் போகணும், இயேசு வந்தால் எதிர்கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை அடிப்படை சத்தியம்தான். இந்த வேத புஸ்தகம் எல்லாம் உங்கள் கையில் எழுதி கொடுத்துட்டார். நீங்கள் தான் படித்து ஆராய்ந்து நாம் சத்தியவான்களை நாம் நெறித்து கொள்ளப்பட வேண்டும். சத்தியத்தின் வாழ நாம் முற்பட வேண்டும். நாம் முடியாத பட்ச கடவுளை கேட்டு எங்களை எப்படியாவது நடத்தி கொடுங்க ஆண்டவர் என்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் ஏதோ நம்ம சபைக்கு போனோம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அதை அடைய முடியாது. உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்துவ மதத்துடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய வருகை. இப்படிப்பட்ட வருகையை நாம் அடைந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் போதிக்கிறோம். நீங்கள் மறுவும் அடையப்பட வேண்டும். மனவாட்டி என்பது சபை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால் தேவனை நாம் பார்க்கப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கப்பட வேண்டும். தேவ தூதர்களை பார்க்கப்பட வேண்டும். இயேசுடைய சத்தத்தை கேட்கணும். அப்படிலாம் இல்லாமல் நான் ஏதோ போகிறேன், இயேசு வந்துடுவா போயிடும், அதை நீங்கள் போகவே முடியாது. இப்படிப்பட்ட ஆவிக்குற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் சபைக்குள்ளாக இருந்தால் தான் அது மனவாட்டி. அப்படி வாழ்க்கை ஒரு தனி மனிதனுக்குள்ளே நாம் காணப்பட்டாதான் நாம் அதற்கு எதிர்கொண்டு ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். அப்படி இல்லாமல் நீங்கள் காணப்பட்டீங்கன்னா நாம் எதிர்பார்க்கிறத நாம் நிச்சயமாக அடைய முடியாது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக நாம் ஜெபத்தில் மருவம் அடைய வேண்டும். தெய்வத்துவம் வருவதனாலே இந்த சரீரம் மருவம் அடைகிறது. தேவன் உங்களை மேலே நிழலிடப்படும் போது நாம் மருவம் அடைய முடியும். அப்படி இல்லைன்னா நான் மிச்சம் என்ன பண்ண முடியாது. இந்த சரீரம் ஒரு ஆவிக்கிற நிலையை நாம் அடைய முடியும். பாவமாக போராடி கொண்டே இருக்கும். மனிதன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட நிலைகள் நடைமுறைப்படுத்தும் போதுதான் அதை நாம் ஜெயித்து தேவன் எதிர்பார்க்க நாம் அடைந்து கொண்டிருக்க என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால் இறைமார்க்கம் வருங்கால நிகழ்வுகள் நாம் துல்லியமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் அறிவித்து கொண்டே இருக்கிறார். அதை நோய்க்கு நாம் எதிர்கொண்டு போவதனாலே இந்த பூமி மேலே எந்த ஒரு மனிதன் போதித்தாலும் சத்தியத்தின்படி போதித்தால், சத்தியத்தின்படி வாழ்ந்தால் நாம் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டும் தேவனது வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.